செமஸ்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா கலை திட்டத்தில் மொழி இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 4 தான் நம்ம பார்க்க போறோம். இந்த யூனிட் 4 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். லாஸ்ட் கிளாஸ்ல இந்த கலை திட்டம் முழுவதிலும் மொழி அந்த சப்ஜெக்ட்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். சரிங்களா? இன்னைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் யூனிட் 4 எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் யூனிட் அடுத்து 5th யூனிட் நான் வரேன். சரிங்களா? இந்த யூனிட் 4ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின். சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்போ அது என்ன கொஸ்டின், அதை நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். சரிங்களா? நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஏன்னா புரிஞ்சு படிச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு மறக்காது. உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள உங்களுக்கு படிச்சு முடிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ அந்த யூனிட் 4ல நம்ம என்ன கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க. இந்த யூனிட் 4 பொறுத்தளவுக்கு நீங்க வந்து கிளாஸை கவனிக்காம படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் புரியாது. இந்த யூனிட் 4 பொறுத்தளவுக்கு நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஈஸியா முடிச்சிடலாம். ஆனா புரியாம படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் புரியாம படிச்சீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், திரும்ப மறந்து போகும். ஸோ யூனிட் 4ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, மொழி கற்றல் பற்றிய பியாஜேயின் கருத்துக்கள். நல்லா கவனிச்சுங்க. மொழி கற்றல் பற்றிய பியாஜேயின் கருத்துக்கள். இந்த யூனிட் ஃபுல்லா ஒரு குழந்தை வந்து மொழியை எப்படி கத்துக்கிறது, அதுதான் இந்த யூனிட் ஃபுல்லா. ஒரு குழந்தை மொழியை எப்படி கத்துக்கிறது, அதுல ஒவ்வொரு உளவியல் அறிஞரும் அவருடைய பாணியில சொல்லியிருக்காரு. சோ இவர் இந்த பியாஜே வந்து ஒரு குழந்தை எவ்வாறு மொழியை கத்துக்கிறது அப்படின்ற பத்தி தான் இந்த கேள்வி எல்லாம். சரிங்களா? இப்ப பாருங்க, மொழி கற்றல் பற்றிய பியாஜேயின் கருத்துக்களை ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருப்பேன். அதுல முக்கியமான விஷயத்த உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்திருப்பேன். அடுத்து இந்த கேள்வியோட முக்கியமானது இந்த ஸ்கீமா அப்படின்ற ஒரு வார்த்தை முக்கியமானது, அதை பத்தி பொருள் கொடுத்திருப்பேன். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு 3 ஹெட்டிங் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி நீங்க இப்படி பாக்ஸ் போட்டு காட்டிங்கனாவே உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். பாருங்க, மூணு அதாவது அறிதல் வளர்ச்சியும் ஸ்கீமாவில் ஏற்படும் மாற்றங்களும், அடுத்து மொழி கைவரப்பெறுதலும் அறிதல் வளர்ச்சியும், 3 பியாஜேயின் அறிதல் வளர்ச்சி கோட்பாடுகள். இப்படி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டு அதுலயே முக்கியமான விஷயத்த அப்படி பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். சரிங்களா? சோ இப்போ நீங்க வந்து கிளாஸை கவனிச்சுட்டு இந்த பாக்ஸ்ல இருக்க முக்கியமான விஷயத்துல பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த நோட்ஸ் எல்லாம் அனுப்புறதுக்கு முன்னாடி சில எக்ஸாம்பிளோட இந்த கேள்வி நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நீங்க அதை படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். சீக்கிரம் இந்த கொஸ்டினை முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மொழி கற்றல் பற்றிய பியாஜேயின் கருத்துக்கள். சரி, இவர் என்ன சொல்றன்னு பாருங்க. சில இந்த கிளாஸை கவனமா பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். கிளாஸை கவனிக்கிறத வச்சுட்டு நீங்க உங்களால ஓனா கூட எழுத முடியும். சரிங்களா? இப்போ பாருங்க, சுவிட்சர்லாந்து நாட்டு உதவியாளரான ஜீன் பியாஜே என்பார் குழந்தைகளின் அறிதிறன் வளர்ச்சி பற்றிய கோட்பாட்டை வெளியிட்டார். சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த உளவியல் அறிஞரான இந்த பியாஜே தான் இந்த குழந்தைகள் பற்றிய அறிதிறன் வளர்ச்சி பற்றிய வெளியிட்டார். சரிங்களா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் அறிதிறன் வளர்ச்சினா என்ன, ஸ்கீமா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. சோ அறிதிறன் வளர்ச்சியான ஸ்கீமா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த கேள்வி உங்களுக்கு புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, அதாவது என்ன சொல்றாருன்னா, ஒரு குழந்தை மொழியை கத்துக்கிறதுக்கு முன்னாடி அது அறிதிறன் வளர்ச்சி எப்படி இருக்கோ அதை பொறுத்து அது மொழியை கத்துக்கிறது அப்படின்னு சொல்றாரு. நமக்கு டவுட் வரும், சொல்லி கொடுக்க போறாங்க, மொழியை கத்துக்கிறோம், அது என்ன சார் அறிதிறன் வளர்ச்சி? இப்ப பாருங்க, குழந்தை தான் எதிர்கொள்ளும் பொருள், மனிதர் அல்லது நிகழ்வு. பாருங்க, ஒரு குழந்தை தான் எதிர்கொள்ளும் மனிதர், பாருங்க, தான் எதிர்கொள்ளும் பொருள், மனிதர் அல்லது நிகழ்வு தொடர்பாக புலன்கள் வாயிலாக பெறும் தகவல்களை மனதிற்குள் ஆராய்ந்து அதில் அடங்கியுள்ள முக்கிய கூறுகளையும் தன்மைகளையும் தொகுத்து மனதில் பதிவுகளாக அமைத்துக் கொள்கிறது. ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை பார்க்குது,
ஒரு மனிதரை பார்க்குது, அது என்ன விஷயம்னு சொல்லி மனசுல பதிஞ்சுக்கிறது. இப்போ உங்களுக்கு புரியாது, நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது புரியும் பாருங்க. இப்போ பாருங்க, இது போன்று பல்வேறு தொடர்புடைய மனப்பதிவுகள் இணைக்கப்பட்டு ஒரு வலைப்பின்னல் போன்ற அமைப்பை உருவாகிறது. இத்தகைய மனப்பதிவுகளின் வலைப்பின்னல்களை ஸ்கீமா அல்லது அறிவு கட்டமைப்பு என்று ஜீன் பியாஜே அழைத்தார். இப்போ பாருங்க, முக்கியமான விஷயம் பாருங்க, ஸ்கீமா என்பது நாம் புலன்களால் அறிந்துணரக்கூடிய தகவல்களை மன ரீதியாக பதிவிட்டு தொடர்புடைய மனப்பதிவுகளை கொண்டு உருவாக்கப்பட்ட கட்டமைப்பாகும். இப்போ உங்களுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது, ஏதோ சென்டென்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, குழந்தை முதலா ஒரு நாயை பார்க்குது, சரிங்களா? நாயை பார்த்த உடனே 4 கால் இருக்கு, ரோமம் இருக்கு. அதை பாருங்க, இந்த இந்த பிக்சரை பாருங்க. இப்போ நான் சொல்ல உங்களுக்கு ஈஸியா போடுங்க பாருங்க. இப்போ பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் மட்டும் பாருங்க. பாருங்க, ஒரு சிறு குழந்தை, இந்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு புரியறதுக்காக நானா எடுத்தது, இது நோட்ஸ்ல இருக்காது, உங்களுக்கு புரியறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, ஒரு சிறு குழந்தை தான் வாழும் உலகில் உள்ள பொருட்களை எப்படி புரிந்து கொள்கிறது என்பதை பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, தகவல்களை சேகரித்தல். ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் தகவல் எப்படி சேகரிக்கும் பாருங்க. குழந்தை முதலில் ஒரு நாயை காண்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு நாயை பார்க்குது. அது பாருங்க, நாயை பார்த்து அது குறைப்பதை கேட்டு அதை தொட்டு உணர்கிறது. நாயை குறைக்கிறத பார்த்து அது தொட்டு உணர்கிறது. அடுத்து பாருங்க, பெற்றோரோ அல்லது பெரியோர்களோ இது நாய் என்று சொல்கிறார்கள். அப்ப 4 கால்கள் இருக்கு, அது குறைக்குது, ரோமம் இருக்கு, ஒரு வால் இருக்கு. சோ இப்படி இருந்தா நாயின்னு சொல்லி நம்ம மனசுல பதிஞ்சுக்கிறது பார்த்தியா, ஒரு குழந்தை இப்படி இருந்தா அது நாய் அப்படி சொல்லி மனசுல பதிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் ஸ்கீமா. இப்போ பாருங்க, ஸ்கீமா சொல்ற பாருங்க. ஸ்கீமா என்பது நாம் புலன்களில் அறிந்துணரக்கூடிய தகவல்களை, 4 கால் இருக்கு, ஒரு வால் இருக்கு, அது குறைக்குது, அந்த புலன்கள் வாயிலாக அந்த குழந்தை மனசுல பதியுது. அதை பாருங்க, தகவல்களை மன ரீதியாக பதிவிட்டு தொடர்புடைய மனப்பதிவுகளை கொண்டு, அதில் சார் தொடர்புடைய மனப்பதிவுகளை கொண்டு, இப்போ வேற ஒரு நாயை பார்க்கறது வச்சுக்கோங்க, அது 10 நாயோட கொஞ்சம் சிறுசா இருக்கு இல்லை பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆனா அதையும் அது கரெக்டா நாயின்னு சொல்லும். ஏன்னா 4 கால் இருக்கு, ரோமம் இருக்கு, வால் இருக்கு, அது குறைக்குது, அது நாய் குறைக்குது அப்படி தெரிஞ்சு அது நாயின்னு சொல்லும். அதுதான் பாருங்க, தொடர்புடைய மனப்பதிவுகளை கொண்டு உருவாக்கப்பட்ட கட்டமைப்பாகும். இதைத்தான் ஸ்கீமான்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை மனசுல பாக்குற போது 4 கால் இருக்கும், குறைக்கும், ஒரு வால் இருக்கும், ரோமம் இருக்கும், இதுனா நாயின்னு சொல்லி அந்த மனப்பதிவு ஏற்படுத்திக்கிறது பாத்தீங்களா, அதுதான் ஸ்கீமா. அப்ப குழந்தை பார்க்கும்போது அந்த வார்த்தையை நாயின்னு சொல்லி பயன்படுத்தல, சொல் பயன்படுத்தல, மொழியை பயன்படுத்தல, ஃபர்ஸ்ட் அந்த அமைப்பை தான் பாக்குது. அந்த அமைப்பை பார்த்து பெற்றோர்களோ அது நாயின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகுதான் மொழியை கத்துக்கிறது. அப்ப இவர் என்ன சொல்ற பாத்தீங்களா, ஒரு அமைப்பை குழந்தை புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் மொழியவே கத்துக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்ப பாருங்க, இப்ப நான் சொன்ன அந்த எடுத்துக்காட்டை வச்சு இதை பாருங்க. குழந்தை தான் எதிர்கொள்ளும் பொருள், ஒரு நாயை பார்க்குது, எதிர்கொள்ளுது. அடுத்து மனிதரோ அல்லது நிகழ்வோ ஏதோ ஒன்ன பார்க்குது, 3ல ஏதோ ஒன்று நடக்குது. அப்ப நாயை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, நிகழ்வு தொடர்புடைய புலன்கள் வாயிலாக பெரும் தகவல்களை, கண்ணு மூலமா பார்க்குது, புலன்ல கண்ணு மூலம் பார்க்குது, 4 கால் இருக்கு, ஒரு வால் இருக்கு, ரோமம் இருக்கு, நாய் குறைக்குது அப்படி சொல்லி தன் புலன்கள் வாயிலாக பார்க்குது. பெற்றோரோ இல்ல பெரியோரோ அதை நாயின்னு சொல்றாங்க. அதான் பாருங்க, ஆராய்ந்து அதில் அடங்கியுள்ள முக்கிய கூறுகளையும், முக்கிய கூறுகள் என்னது, அது 4 கால் இருக்கு, குறைக்குது, ஒரு வால் இருக்கு, அதுதான் முக்கிய கூறுகளையும் தன்மைகளையும் பொறுத்து, அது குறைக்குது, அதுதான் தன்மைகளையும் பொறுத்து மனதில் பதிவுகளை அமைத்துக் கொள்கிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ பாருங்க, ரைட், ஓகே சார். இப்போ ஃபர்ஸ்ட் தகவல் என்ன சொன்னா, குழந்தை முதலில் நாயை காண்கிறது, அது குறைக்கிறது சொல்லி பெற்றோர்கள் சொல்றாங்க. இப்ப அறிவு கட்டமைப்பு, அது அறிதிறன் வளர்ச்சி குழந்தைக்கு ஏற்பட ஆரம்பிக்கிறது. எப்படி ஏற்பட ஆரம்பிக்குது பாருங்க, குழந்தையின் மூளை உடனடியாக இந்த தகவல்களை தொகுத்து ஒரு நாய் என்ற ஸ்கீமாவை உருவாக்குகிறது. ஓகே, இதுதான், இப்படி இருந்தா அது நாய் அப்படி சொல்லி குழந்தைகளுக்கு ஒரு ஸ்கீமா உருவாகிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அடுத்து பாருங்க, அந்த ஸ்கீமாவில் உள்ள முக்கிய கூறுகள் என்ன? 4 கால்கள் உண்டு, உடல் ரோமம் இருக்கும், அடுத்து நாய் குறைக்கும், அடுத்து அதற்கு ஒரு வால் உண்டு. இதுதான் அது மனசுக்குள்ள பதிஞ்சது. இதைத்தான் ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, ஸ்கீமாவை எப்படி அதை பயன்படுத்துது, அதாவது அறிதிறன் வளர்ச்சி எப்படி பயன்படுத்து, ஸ்கீமா மனசை பதிஞ்சிருச்சு, அதை வச்சு அறிதிறன் வளர்ச்சி பயன்படுது. அது என்ன அறிதிறன் வளர்ச்சி பயன்படுத்து? இன்னொரு நாயை பார்க்குது, அது உயரமா இருக்கலாம், குள்ளமா இருக்கலாம், ஆனா இருந்தாலும் அந்த 4 கால்கள், வால் இருக்கு, நாய் குறைக்கும் அப்படின்னு வச்சு. அதான் பாருங்க, இப்போது குழந்தை எங்கோ ஒரு நாயை பார்க்கிறது. முன்பு பார்த்த நாயை விட
சிறியதாக வேறு நிறத்தில் இருக்கலாம். ஆனா என்னது, குழந்தை அதன் நாய் ஸ்கீமாவை மனதில் பதிகிறது. அந்த ஸ்கீமா என்னது, புதிய விலங்குக்கும் 4 கால்கள், ரோமம், குறைத்தல் ஆகிய கூறுகளை பூர்த்தி செய்கிறது என்று ஒப்பிடுகிறது. சோ இதுவும் நாய் ஸ்கீமாவுக்கு பொருந்துறதுனால குழந்தை என்ன செய்யுது, அதை சரியாக நாயின்னு சொல்லுது. சரிங்களா, இப்போ வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே, இப்ப நாயின் கத்துக்கிடுச்சு. அந்த சொல் அதுக்கு பிறகு அடுத்தடுத்து எப்படி பரிமாணம் பாருங்க. இப்ப பாருங்க, சாதாரண ஒரு விஷயம், ஒரு மொழியை கைவிடுறது பெற்றோர் சொல்லிக் கொடுக்குறாங்க, மொழி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நினைச்சோம். ஆனா ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் அமைப்பை தான் பார்க்குது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து பாருங்க, ஸ்கீமாவை மாற்றி அமைத்தல். அதில் சார் ஸ்கீமாவை மாற்றி அமைத்தல் இப்பதான் ஒரு அறிதிறன் வளர்ச்சியை மேம்பட ஆரம்பிக்குது. அடுத்து அதே குழந்தை ஒரு பூனையை பார்க்குது. பூனையை பார்க்கும்போது நல்லா கவனிச்சுங்க, அதே ஒரு குழந்தை அடுத்து ஒரு பூனையை பார்க்குது. பூனையை பார்த்தோன்னா இதுக்கு 4 கால் இருக்கு, ரோமம் இருக்கு, ஒரு வால் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் என்ன நினைக்குதுன்னா நாயின்னு சொல்லுது. அப்ப பக்கத்துல அதே பெற்றோர் அதுல பெரியோர்கள் என்ன சொல்றாங்க, அது நாய் இல்ல பூனை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ஏன்னா இதுக்கு 4 கால் தான் இருக்கு, இதுக்கும் வால் தான் இருக்கு, அப்ப அது நாய் தானே அப்படி. ஆனா அது வார்த்தை அது மியாவும் என்று கத்தும், பூனை வேற மாதிரி கத்தும். சோ 4 காலு ஒரு வாலு ரோமம் இருந்தாலும் அது குறைக்கிற சவுண்டு வேற மாதிரி இருக்கு, அது மியாவுன்ற கத்தும். சோ அது இது பூனை அப்படின்றது. அப்ப ஏற்கனவே பெற்ற ஒரு தகவலோடு அதை மேட்ச் பண்ணி புதுசா ஒண்ணு கத்துக்கிறது பார்த்தீங்களா, இதுதான் அறிதிறன் வளர்ச்சி. சரிங்களா, இப்ப பாருங்க, இப்போது குழந்தை வேறு எங்கோ அதை சொல்லிட்டேன். இப்ப பாருங்க, ஸ்கீமாவை மாற்றி அமைத்தல் புதிய கற்றல். பாருங்க, ஒரு நாள் குழந்தை ஒரு பூனையை காண்கிறது. பூனைக்கும் 4 கால்கள் உள்ளன, உரோமம் உள்ளன. குழந்தை தன் பழைய ஸ்கீமாவை வைத்துக் கொண்டு முதலில் அதையும் நாய் என்று அழைக்கலாம். பாருங்க, பெரியவர்கள் இல்லை அது பூனை, அது மியோ என்று கத்தும் என்று திருத்தும் போது குழந்தைக்கு ஒரு புதிய தகவல் கிடைக்கிறது. அடுத்து பாருங்க, குழந்தை பழைய நாய் ஸ்கீமாவை மாற்றி அமைத்து புதிய பூனை ஸ்கீமாவை உருவாக்குகிறது. அப்ப பழச வச்சு ஒரு அனுபவத்தை வச்சு தான் புதுசை தெரிஞ்சுக்கிறது. இப்படித்தான் மொழியை கத்துக்கிறாங்க. இப்ப ஒரு கடல் இருக்கு, ஒரு கடல்ல மேந்து ஊரை பாக்குறாங்க. பெற்றோர் கப்பல்னு சொன்னாங்கன்னா ஒரு படகு போனா கூட குழந்தை கப்பல் தான் சொல்லும், ஏன்னா தண்ணியில மிதக்கிறது கப்பல் தான் சொல்லும். ஆனா அதுக்கு பிறகுதான் ஒவ்வொன்றா அது கத்துக்கிறது. இப்படித்தான் மொழியை கத்துக்கிறது. அப்போ ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் அந்த அமைப்பை தான் பார்க்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 குச்சியை முன்னாடி வச்சோன்னா, ஒரு பெரிய குச்சி ஒரு சின்ன குச்சி வச்சோன்னா, குழந்தை எடுத்தோடனே இது பெரிய குச்சி சின்ன குச்சின்னு சொல்லாது, அது அமைப்பை பார்க்குது. அதுவும் அது நீளம் இருக்குன்னு சொல்லி அந்த குச்சியை ஃபர்ஸ்ட் எடுக்கும், சின்ன குச்சியா ஃபர்ஸ்ட் எடுக்கும், இல்லை சின்ன குச்சியை ஃபர்ஸ்ட் எடுக்கும், பெரிய குச்சியை 2வது எடுக்கும். அப்ப அது தெரிஞ்ச பிறகு அப்புறம் பெற்றோர்கள் இது நீளமா பெருசா இருக்கிறதுனால இது பெரிய குச்சி, இது சின்ன குச்சியா இருக்கும். அப்போ சொன்ன பிறகுதான் அது பெரிய குச்சி சின்ன குச்சின்னு குழந்தை சொல்ல ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி அது அளவு தான் பார்க்கும், அந்த அமைப்பு தான் முக்கியம். அப்ப குழந்தை அறிதிறன் வளர்ச்சி மூலமா தான் அடுத்துதான் வார்த்தையை கத்துக்கிறது அப்படி சொல்லி இந்த பியாஜே சொல்றாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே, இப்ப பாருங்க, ஸ்கீமா உருப்பெற்று சீர்படுத்தலில் அதாவது அறிதிறன் வளர்ச்சி 4 உட்கூறுகள் இருக்கு. 4 உட்கூறுகள், இது அப்படியே நான் கொடுத்த நோட்ஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, தன்மயப்படுதல். தன்மயப்படுதல் என்ன? இதுல ஒரு 3 பாயிண்ட் இருக்கு பாருங்க. குழந்தை தனது சூழ்நிலையிலிருந்து பெறும் புதிய அனுபவத்தை தன் மனதில் ஏற்கனவே உள்ள ஸ்கீமாவுடன் இணைத்தலே தன்மயப்படுத்தல் என்கிறது. ஏற்கனவே 4 காலு ரோமர் தான் நாயின் தெரிஞ்சுக்கிடுச்சு. அப்புறம் அந்த குழந்தை என்ன செய்யுது, இன்னொன்று அதே மாதிரி நாயை பார்க்குறப்ப கரெக்டா நாயின்னு சொல்லுதுன்னு சொல்லுது. இதுதான் தன்மயப்படுதல். அது பாருங்க, ஒரு ஸ்கீமா உருவானவுடன் அது ஒவ்வொரு புதிய பொருளுக்கும் புதிய நிலைக்கும் பொருத்தி பார்க்கப்பட்டு பொருளை உணர்ந்தறிகிறது. சரிங்களா, இப்ப பாருங்க, இதன் காரணமாக குழந்தைகள் புதியவற்றை புரிந்து கொள்ள ஏற்கனவே பெற்றுள்ள அனுபவத்தை தொகுப்பு பயன்படுத்தும் திறனை பெறுகின்றன. சரிங்களா, அடுத்து பொருத்துதல். சொல்ல பாத்தீங்களா, இதே 4 கால் இருக்கு, ஆனா பூனையை பார்க்குது, அதே மாதிரிதான் இருக்கு. அப்ப அது பொருத்தி பார்த்தா அது நாயின்னு சொல்லுது, அதுதான் பொருத்தி பார்த்தல் சொல்றாங்க. பாருங்க, தன்மயப்படுத்தலை தொடர்ந்து பொருத்துதல் என்னும் செயல்பாடு நிகழ்கிறது. பாருங்க, குழந்தை புதிய அனுபவத்தை பெறும்போது அது ஏற்கனவே குழந்தையோட ஸ்கீமாவோட பொருத்தி, ஏற்கனவே நாயை பத்தி நினைச்சிருக்கு, அதான் பொருத்தி பார்க்கப்பட்டு வேறுபாடுகள் அல்லது முரண்பாடுகள் இருந்தால் அதை சீர் செய்யும் வகையில் ஏற்கனவே இருக்கும் ஸ்கீமாவை மாற்றி அமைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, இவ்வாறு அனுபவங்கள் சேர சேர ஸ்கீமா மாற்றம் அடைந்து கொண்டே வருகிறது. அதாவது குழந்தையின் சிந்தனை திறன் வளர்ச்சி அடைகிறது. சிந்தனை திறன் வளர்ச்சி மூலமா தான் மொழி உருவாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா, அடுத்து பாருங்க, இணங்குதல். இணங்குதல் என்ன சார்? பாருங்க, புதிய அனுபவங்களை ஸ்கீமாவில் சேர்த்து தன்மையப்படுதலாகும். அடுத்து பொருத்தி பார்க்குது. அடுத்து புதிய அனுபவத்தின் அடிப்படையில் ஏற்கனவே உள்ள ஸ்கீமா விரிவடைகிறது அல்லது மாற்றம் அடைகிறது. இதன் விளைவாக குழந்தைகள் தான் எதிர்படும் புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றி அமைத்துக் கொள்கிறது. இச்செயலையே
இணங்குதல் என்று பியாஜே கூறுகிறார். இணங்குதல் அந்த பூனையை பார்த்துட்டு அதுவும் நாய் நினைக்குது, ஆனா அது மியாவ் என்று கத்துன்னு சொல்லி பெரியவங்க சொல்றாங்க. அப்ப அது என்ன செஞ்சிருது, அதை மாற்றி அமைச்சுக்கிறது. இப்போ உங்களுக்கு புரியுதா? சரிங்களா? அடுத்து பாருங்க ஒருங்கமைத்தல். ஒருங்கமைத்தல் பல ஸ்கீமாக்கள் உருப்பெற்றிருக்கும் நிலையில் அவை தனித்தனே இயங்காமல் ஒன்றிணைக்கப்படுதலே ஒருங்கிணைத்தல் ஆகும். எல்லாமே சேர்த்து ஒருங்கிணைப்பா இது நாய் அது பூனை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது. சரிங்களா? இப்போ இந்த கேள்விலாம் புரிஞ்சிருச்சா? இது அப்படியே நான் கொடுத்த நோட்ஸ்ல இருக்கும். இப்பதான் முக்கியமான விஷயத்துக்கு வரோம். மொழி கைவரப்பெறுதலும் அறிதிறன் வளர்ச்சியும். இப்பதான் இவ்வளவு விஷயம் நான் சொல்லிட்டேன். இப்பதான் அந்த கேள்விக்கானதே வரும். இதுல பாருங்களா கவனிங்க. பியாஜே என்ற அறிஞர் மொழி கற்றல் என்பது குழந்தையின் அறிதிறன் வளர்ச்சிக்குள்ளேயே நிகழ்வு. பாத்தீங்கன்னா அறிதிறன் வளர்ச்சிக்குள்ளேயே நிகழ்கிறது. ஃபர்ஸ்ட் 4 கால் இருக்குன்னு தான் சொல்லும், ஒரு வால் இருக்குன்னு அந்த அமைப்பை தான் பார்க்கும், அதுக்கு பிறகுதான் மொழியை கத்துக்குன்னு சொல்ல பாத்தீங்களா? அதைத்தான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கு. அதாவது ஒரு குழந்தை மொழியை கற்றுக்கொள்வது அதன் மூளை மற்றும் புரிதல் திறனின் ஒரு பகுதியாகவே திகழ்கிறது. சரிங்களா? இதன் முக்கியமான கருத்து என்னவென்றால் பாருங்க, முதலில் புரிதல் பிறகு மொழி. முதல்ல புரிஞ்சுக்கிறது, அதுக்கு பிறகுதான் மொழியை கத்துக்கிறது. அதே 4 கால் இருக்கும், நாய் தான் சொல்லிச்சு, மொழியை அப்ப கத்துக்கல. ஏன்னா அதுக்கு 4 கால் இருக்கு, அது ரோமம் இருக்கு, ஒரு வால் இருக்கு. சரிங்களா? அப்ப மொழியை கத்துக்கல, அதே நாய் தான் சொல்லிச்சு. ஆனா அது பூனை, அது சவுண்டு வேற கொடுக்கும் அப்படின்னு அது பூனை மாற்றி வச்சுச்சு. சோ புரிதல், அதுக்கு பிறகுதான் மொழி அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இதை பாருங்க. அடுத்து பாருங்க வரிசைப்படுத்தல். பாருங்க, ஒரு குழந்தைக்கு பல அளவுகளின் குச்சிகளை எடுத்து கொடுத்தால் ஒரு குறிப்பிட்ட மன வளர்ச்சி கட்டத்தில் அது அவற்றின் பரிமாணத்தின் அடிப்படையில் அளவு பெருசா சிறுசா அளவு அடிப்படையில் ஒப்பிட்டு நீளத்தின்படி வரிசைப்படுத்தும் ஆற்றலை பெறுகிறது. இந்த ஒப்பிட்டு வரிசைப்படுத்தும் ஆற்றல் குழந்தையிடம் வரவில்லை எனில் அதனால் பெரியது சிறியது போன்று ஒப்பிட்டு கூற முடியாது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா அமைப்பு தான் முக்கியம்னு. அடுத்து பாருங்க பொருளின் நிரந்தரம். என்ன சொல்லிருக்க பாருங்க, பொருளின் நிரந்தரம் என்பது இந்த கோட்பாட்டை விளக்க பயன்படுத்தப்படும் மற்றொரு முக்கிய விவகாரம். 1 வயதுக்கு குறைவான குழந்தை எப்படி இருக்குன்னா, தன் கண்ணுக்கு தெரியாத பொருள்கள் இல்லைன்னு தான் நினைக்கும். தன் கண்ணுக்கு புரியாத குழந்தை, தன் கண்ணுக்கு தெரியாத இல்லைன்னு தான் நினைக்கும். இது 1 வயதுக்குள்ள. அதே இது 18 மாதங்களை கடந்த குழந்தை பாருங்க, பொருள்கள் கண்களுக்கு தெரியாவிட்டாலும் அவை இருந்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்கின்றன. 18 வயசுக்கு மேலதான், சரி 18 மாதங்களுக்கு பிறகுதான். சரிங்களா? அதை பாருங்க, அறிதிறன் வளர்ச்சி கோட்பாட்டின்படி ஏறக்குறைய இந்த 18 மாத வயதில் தான் குழந்தைகளின் சொற்களஞ்சியம் பெரிய அளவில் அதிகரிக்கிறது. 18வது மாதத்துலதான் குழந்தையுடைய சொற்களஞ்சியம் அதிகரிக்கிறது. இந்த 18வது மாதம் அப்படின்ற வார்த்தையை பார்த்தாலே மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அது இதன் மூலம் பொருள்களின் நிரந்தர தன்மையை உணர்வதற்கும் அந்த பொருளின் பெயர்களை கற்றுக்கொள்வதற்கும் தொடர்புள்ளது என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. முக்கியமாக பாருங்க, குழந்தையின் மூளை புரிதல் எந்த அளவுக்கு முதிர்ச்சி அடைகிறதோ, குழந்தையுடைய மூளை புரிதல் எந்த அளவுக்கு முயற்சி அடைகிறதோ அந்த அளவுக்கு அதன் மொழித்திறனும் வளர்ச்சி அடையும். சரிங்களா? சோ இந்த பியாஜே அறிதிறன் வளர்ச்சி உங்களுக்கு கேட்டாங்கன்னா அந்த நாய் பூனை அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு யாவும் ஒத்துறணும். அதுக்கு பிறகு அந்த கேள்வி தானாவே எழுதுவீங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.